அமரர் கல்கியின் கள்வனின் காதலி. அத்தியாயம் 20. சங்குப்பிள்ளை சரணாகதி. தெரிகெட்டு ஓடினவர்களுக்குள்ளே மிகவும் விரைவாக ஓடினவர் நமது கார்வார்பு பிள்ளைதான். அவரைத் தொடர்ந்து முத்தையனும் ஓடினான். ஒரு தாவு தாவி அவரை முத்தையன் பிடித்திருக்கக்கூடும். ஆனால் அப்படி உடனே அவரை பிடிக்க அவன் இஷ்டப்படவில்லை. கூட்டமில்லாத தனி இடத்தில் பிடிக்க வேண்டும் என்று கருதி பின்னொடே சென்று கொண்டிருந்தான். கடைசியில் ஊருக்கு கொஞ்ச தூரத்தில் விளக்கு வெளிச்சம் ஒன்றுமில்லாத இடத்தில் ஒரு வைக்கோல் போருக்கு அருகில் அவரை பிடித்து வீழ்த்தினான். அவருடைய மார்பின் மேல் ஒரு முழங்காலை ஊன்றி உட்கார்ந்து கொண்டான். கத்தியை கையில் தூக்கி பிடித்துக் கொண்டான். சங்குப்பிள்ளையாவ், நான் இந்த நிமிஷம் எங்கே இருக்கிறேன் சொல்லும் பார்க்கலாம் என்று கூறி பற்களை நரநரவென்று கடித்தான். சங்குப்பிள்ளைக்கு பயத்தினால் பாதி பிராணன் போய்விட்டது. ஐயோ, என்னை விட்டுவிடு, நான் ஒன்றும் பண்ணவில்லை. ஐயோ, என்னை விட்டுவிடேன், நான் உன் வழிக்கு வரவில்லை என்று விம்மிக்கொண்டே கூறினார். என் வழிக்கு வரவில்லையா? அடடா, பெரியவாள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என் வழிக்கு வந்துதானாக வேணும் என்று சொல்லி முத்தையன் பயங்கரமாய் சிரித்தான். பிறகு கடுமையான குரலில், அடே படுபாவி, நிஜத்தை சொல்லு. அபிராமி என்ன ஆனாள்? எங்கே இருக்கிறாள்? நிஜத்தை சொன்னால் பிழைப்பாய், இல்லாவிட்டால் ஒரே குத்தில் செத்துப்போவாய் என்றான். ஐயோ, நிஜத்தை சொல்லுகிறேன். அப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு யாரோ அழைத்து போனார்களாம். இன்ஸ்பெக்டர் வீட்டு அம்மா அவளை சென்னை பட்டணத்திலே கொண்டு போய் பள்ளிக்கூடத்திலே சேர்த்திருக்கிறாளாம். மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது. முத்தையா, நான் பிள்ளைக்குட்டிக்காரன், என்னை விட்டுவிடு என்று கதறினார் சங்குப்பிள்ளை. நீ இப்போ சொன்னது நிஜந்தானா? பொய் என்று தெரிந்ததோ கொன்னிடுவேன். இல்லை இல்லை, பொய்தான் சொல்லிவிட்டேன். கோவிச்சிக்காதே தம்பி, எனக்கு பிள்ளைக்குட்டி ஒன்றும் கிடையாது. சீச்சி, நீ நாசமாய்ப் போக. உனக்கு பிள்ளைக்குட்டி வேறு கேடு. அபிராமியைப் பற்றி நீ சொன்னது நிஜந்தானா? அப்புறம் நீ அவளை பார்க்கவே இல்லையா? இல்லவே இல்லை, சத்தியமாயில்லை. விட்டுவிடு, நீ மகாராஜனாயிருப்பாய் என்று சங்குப்பிள்ளை விம்மி அழத் தொடங்கிவிட்டான். முத்தையன், போ, தொலைந்து போ. உன்னை தொட்ட பாவத்துக்கு நான் தலைமுழுக வேணும். ஆனால் மறுபடியும் ஏதாவது துர்க்கிருத்தியம் பண்ணினாய் என்று தெரிந்ததோ, என் கை அழுக்காய்ப் போனாலும் போகிறதென்று உன் தொண்டையை நெருத்தி விடுவேன், தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே எழுந்திருந்தான். அவ்வளவுதான். கீழே கிடந்த சங்குப்பிள்ளை வாரி சுருட்டிக் கொண்டு எழுந்து ஒரே ஓட்டம் பிடித்து ஓடிவிட்டார். முத்தையனிடம் சங்குப்பிள்ளை தனியாக அகப்பட்டுக் கொண்டபோது அவன் வெகுகாலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த அயோக்கியன் மட்டும் என்னிடம் அகப்பட்டால் பார்க்கலாம், என்ன பாடுபடுத்துகிறேன் என்று அவன் தனக்குத்தானே எத்தனையோ தடவை சொல்லிக் கொண்டு பல்லை கடித்திருக்கிறான், கையை நெரித்திருக்கிறான். ஆனால் அத்தகைய சந்தர்ப்பம் கிடைத்ததும் அவனால் படிவார்த்தையில் கூட கார்வார் பிள்ளையை கோபிக்கவும் அப்படி அலைக்கழி சிக்ஷையளிக்கவும் கூட விடவில்லை. அது மட்டுமல்ல, அபிராமியைப் பற்றி சொன்ன செய்தி முத்தையனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிற்று. அது உண்மை என்பதை அவன் உணர்ந்தான். அவன் மனத்திலிருந்த கசப்பும் குரோதமும் சட்டென்று விலகிச் சென்றன. அவன் நெஞ்சை அமுக்கிக் கொண்டிருந்த ஒரு பாரம் நீங்கியது போலிருந்தது. அன்று வீட்டை விட்டு கிளம்பியதிலிருந்து பிறகு இதுவரை இல்லாத குதூகலம் இப்போது அவனுடைய உள்ளத்தில் பொங்கி எழத் தொடங்கியது. இத்தகைய மனோநிலையில் அவன் தன் கையை கரையாக்கிக் கொள்ள உண்மையாகவே விரும்பாதபடியால் தான் கார்வார் பிள்ளையை விட்டுவிட்டான். அவர் எழுந்து ஓடிப்போனதும் ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு குதூகலமாக சீட்டியடித்துக் கொண்டு சென்றான். இங்கே கல்யாணப் பந்தலில் கள்ளன் மறைந்ததும் எல்லோரும் மறுபடியும் ஒன்று திரண்டு கும்பல் கூடி பேசினார்கள். முக்கிய விருந்தினரில் ஒருவரான தாசில்தார் பிள்ளை மற்றும் சிலரை பார்த்து, இத்தனையுண்டு வானரக் கூட்டப் பயல் தனியாய் வந்து இவ்வளவு காரியமா பண்ணிவிட்டு போகிறான், நாம் எல்லோரும் அப்படியே மிரண்டு விக்கித்துத்தானே நிற்கிறோம் என்று இறைந்தார். கும்பலில் அவர் சமீபத்தில் நின்ற ஒரு சிறுவன் சட்டென்று தன் கையிலிருந்த வீரலை எடுத்தான். அந்த பையனுக்கு வந்த கோபத்தைப் போலவே அங்கிருந்த இன்னும் பலருக்கும் ரோஷம் பிறந்தது. அவர்களும் வாங்க போகலாவ், வாங்க போகலாவ் என்று சொல்லிக்கொண்டு தடிகளுடனும் லாந்தல்களுடனும் கிளம்பினார்கள். ஊருக்கு கொஞ்ச தூரம் மேற்கே அவர்கள் போனபோது சங்குப்பிள்ளை எதிரே வந்தார். அவர் இவர்களை பார்த்து, ஏனையா, நீங்களெல்லாம் மனுஷர்தானா? ஏதோ ஒருத்தன் முன்னாலே போகிறானே, நாம்பளும் போவோம் என்று பின்னால் வந்திருக்கக்கூடாதா? வந்திருந்தால் அந்த திருட்டுப் பயலை கையும் மெய்யாய் பிடித்திருக்கலாமே என்றார். அப்போது தூரத்திலே மறுபடியும் சிரிப்பு ஒலி கேட்டது. சங்குப்பிள்ளையின் உடம்பு நடுங்கிற்று. அவரை கவனிக்காமல் சிரிப்பு சத்தம் வந்த திசையை நோக்கி எல்லோரும் ஓடினார்கள். ஊருக்கு அரை மைல் மேற்கே இராஜன் வாய்க்கால் இருந்தது. அதில் அப்போது பிரவாகம் நிரம்பி பாயக் கொண்டிருந்தது.
வாய்க்காலின் மேல் மூங்கில் கழிகளினால் பாலம் போட்டிருந்தது. முத்தையன் அந்த பாலத்துக்கு சமீப வந்தபோது கொஞ்ச தூரத்தில் அதோ போகிறான், விடாதே, பிடி என்ற சத்தத்துடன் ஜனங்கள் ஓடி வருவதை பார்த்தான். பாலத்தின் முக்கால் பகுதி வரை அவன் சென்று அங்கே உட்கார்ந்து சில மூங்கில் கழிகளை பிடுங்கி ஆற்றில் விட்டான். பிறகு அக்கரையை தாவிச் சென்று ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து நின்றான். அவனை தொடர்ந்து ஓடி வந்தவர்கள் பாலத்தின் கழிகள் பெயர்க்கப்பட்ட இடத்துக்கு வந்ததும் தொபுதொபுவென்று தண்ணீரில் விழுந்தார்கள். முத்தையன் ஹா 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 என்று உரக்க சிரித்துவிட்டு இருட்டில் சென்று மறைந்தான். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.